என்பதாக இந்த வாசிப்பினுடைய சிறப்பு சம்பந்தமாக சில செய்திகள் உங்களுக்கு சொல்லப்பட்டது. அந்த உரையினுடைய கடைசி கட்டமாக வாசிப்பு என்று சொன்னால் குர்ஆனுக்கு நாம் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், குர்ஆனுடைய வாசிப்புக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டது. அந்த குர்ஆனை வாசிக்கிற பொழுது வெறுமனே கிளிப்பிள்ளையாட்டம் வாசிக்காமல் அதற்கென்று சில படிக்கட்டுகள், ஒவ்வொரு படிக்கட்டாக நாம் போக வேண்டிய ஒரு கட்டம் இருக்கிறது என்பதாக சொல்லவும் பட்டது. குர்ஆனை நாம் வாசிக்கிறோம் என்று சொன்னால் அதிலே முதல் கட்டமாக உள்ள அந்த படிக்கட்டு என்னவென்று சொன்னால் குர்ஆனை நாம் நம்ப வேண்டும், அதை ஈமான் கொள்ள வேண்டும். இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்தாலும் கூட அது இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் உள்ள ஒரு வேத வழிகாட்டியாக இருக்கிறது என்ற அடிப்படையிலே இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம்தான் என்பதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும். இதுதான் குர்ஆன் வாசிப்பினுடைய முதல் கட்டமாக, முதல் படிக்கட்டாக இருக்கிறது. அடுத்தடுத்த படிக்கட்டுகளை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களிலே நாம் பார்ப்போம். இப்ப குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் தான் அப்படிங்கிற அமைப்புல நாம நம்புறதாக இருந்தது என்று சொன்னால் எப்படி நம்புவது? இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய காலமாக இருக்கும் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக சஹாபாக்கள் பார்த்தார்கள். குர்ஆன் இறங்குவதை அவர்கள் என்ன செஞ்சார்கள்? நேரடியாக கண்டார்கள். அதனால் அது அல்லாஹ்வுடைய வேதம் தான் என்கின்ற அந்த விஷயத்திலே அவர்களுக்கு எந்த விதமான சந்தேகம் வருவதற்குண்டான வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்றைக்கு 1400 வருஷத்துக்கு பின்னாடி நாம என்ன செய்றோம்? முஸ்லிம்களாக இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கவில்லை, குர்ஆன் இறங்கக்கூடிய அந்த விஷயத்தை நாம் கண்கூடாக கண்டதில்லை. எல்லாமே கேள்விப்பட்டுத்தான் நாம் என்ன செய்கிறோம்? குர்ஆனை நம்புகிறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள், அதிலும் குறிப்பாக நல்ல உயர்தரமாக படித்திருக்கக்கூடிய மக்கள் இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் தான் அப்படிங்கிறதுக்கு நம்புறதாக இருந்தது என்று சொன்னால் அந்த குர்ஆனிலே ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என்று அவர்கள் கேட்பார்கள். அப்ப அந்த அமைப்புல குர்ஆன்ல இது அல்லாஹ்வுடைய வேதம் தான் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என்ற அடிப்படையில் நாம் ஒவ்வொரு பக்கங்களாக புரட்டி கொண்டே வந்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு பக்கத்திலேயுமே இது குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் தான், இது மனிதர்களாக உருவாக்கப்பட்ட ஒன்றல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுயமாக சொன்ன ஒரு கூற்றல்ல, வார்த்தை அல்ல, இது நேரடியாக எல்லா விதமான ஆற்றல்களையும் பெற்றிருக்கக்கூடிய சக்தியையும் பெற்றிருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தான் வந்தது அப்படிங்கிறதுக்கு நிறைய செய்திகள் குர்ஆன்ல இருக்கிறது. அதுல ஒரு 10 செய்தியை நான் எடுத்து வந்திருக்கிறேன். நிறைய செய்திகள் இருக்கிறது. இந்த 10 செய்திகளை நாம் முழுமையாக பேச முடியுமா என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். முடிந்த அளவுக்கு எவ்வளவு நேரம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நாம் என்ன செய்வோம் பார்ப்போம். இப்ப முதல் கட்டமாக குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் தான் அப்படிங்கிறதுக்கு உள்ள ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, இப்ப சாதாரணமாக மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு நாங்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். போன வாரம் யாராவது அந்த அல்-ஈமான் பள்ளிக்கு யாராவது வந்தீங்களா? அதுல யாரும் வரல. சரி, நான் அவங்களுக்கு பழைய செய்தி ஆயிடக்கூடாது, புதிய செய்தியா இருக்கணுமா இல்லையா, அதுக்காக நான் கேட்டுக்கிறேன். அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த வரலாறு நமக்கு நன்றாக தெரியும். அவங்க தாய் இல்லாம பிறந்தவங்க. அவங்க அவங்களுடைய வாப்பா இம்ரான் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஒரு கட்டத்துல ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னா என்ன பண்றேன், பள்ளி வாசலுக்கு நேர்ந்து விட்டுறேன் அப்படிங்கிற அமைப்புல என்ன செய்றாங்க, நேர்ச்சை பண்றாங்க. ஆனா ஆண் குழந்தைக்கு பதிலா பெண் குழந்தை மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, பிறந்துறாங்க. இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு பிரகாரம் அந்த பள்ளி வாசல்ல மிஹ்ராப்ல என்ன செய்றாங்க, விட்டுறாங்க. அப்படி விட்டுற சமயத்துல அல்லாஹ் என்ன செய்றான்னு சொன்னா, தந்தை இல்லாமல் தன்னுடைய புறத்திலிருந்து அவர்களுக்கு என்ன செய்றான், கருவை உண்டாக்குறான். அப்படி கருவை உண்டாக்கி அவங்க பிரசவம் ஆகக்கூடிய ஒரு கட்டம், பிரசவம் ஆகக்கூடிய ஒரு கட்டம். அந்த கட்டத்துல அல்லாஹ் என்ன செய்றான்னு சொன்னா, அவங்க மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு பேரித்த மரத்துக்கு கீழாக ஒதுங்க செய்கிறான். அவங்க அந்த வேதனையில என்ன செய்றாங்கன்னு சொன்னா, அந்த பேரித்த மரத்துக்கு பக்கத்துல என்ன செஞ்சுறாங்க, வந்துடுறாங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, பொதுவாக இந்த உலகத்துல நல்ல பெண்களாக இருந்தாலும் சரி அல்லது கெட்ட பெண்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே அல்லாஹ் என்ன செய்றான்னு சொன்னா இந்த பிரசவ வலி எல்லாத்துக்குமே கொடுக்கும். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னா, நல்ல பெண்களுக்கு இந்த பிரசவ வலி அவங்களுடைய பாவங்களுக்கான ஒரு குற்ற பரிகாரமாக மாறிவிடுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க, சொல்லி காட்டியிருக்கிறாங்க. இப்ப அந்த அமைப்புல இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நேரடியாக அமைப்புல பிரசவமாகக்கூடிய ஒரு கட்டமாக இருந்தாலும் கூட
அவங்களுக்கு என்ன செய்யுது, அந்த வேதனை வருது. அப்படி வேதனை வர்ற சமயத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, மித்து கபல ஹாதா வகுந்து நசியம் மன்சியா. இந்த வேதனையை தாங்க முடியாம அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நான் இந்த வேதனை வர்றதுக்கு முன்னாடியே, பிரசவ வலி வர்றதுக்கு முன்னாடியே நான் மூத்தா போயிருக்க கூடாதா, அப்படி மூத்தா போய் என்னை வந்து மறக்கடிக்கப்பட்டிருக்க கூடாதா, இந்த உலகத்துல இருந்து மறக்கடிக்கப்பட்டிருக்க கூடாதா அப்படின்னு என்ன செய்றாங்க, வேதனையில அந்த வார்த்தையை சொல்றாங்க. அப்படி சொல்லி என்ன செய்றாங்கன்னு சொன்னா, அந்த பேரித்த மரத்துக்கு அருகாமையில வந்துடுறாங்க. அருகாமையில என்ன செய்றாங்க, வந்துடுறாங்க. அப்படி வர்ற சமயத்துல அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா, ஒரு சில வசனங்களை வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக என்ன செய்றான், சில செய்திகளை சொல்றான். அதை வந்து குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எப்படி என்று சொன்னால், ஃபநாதாஹா மின் தஹ்திஹா, அவங்களுக்கு கீழே இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அழைக்கிறாங்க, ஒரு செய்தியை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, அல்லா தஹ்சனி, மரியமே இந்த மாதிரி பிரசவ வேதனையில வந்து இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லிடுற, நீ வந்து கவலைப்பட தேவையில்லை, வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கது ஜஅல ரப்புகி தஹ்தகி சரியா, உனக்கு உன்னுடைய காலுக்கு கீழே ஒரு நீர் ஊற்றை, தண்ணீரை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். வஹுஸி இலைக்கி பிஜிதின் நஹ்லதி, அந்த பேரித்த மரத்தினுடைய அந்த கொப்பை பிடித்து நீங்க என்ன செய்யுங்க, நன்றாக உழுக்குங்கள். அப்படி உழுக்குனீங்கன்னா துசாக்கித்த அலைக்கு ருத்தவன் ஜனியா, உங்களுக்கு வந்து நல்ல மதுரமான அந்த பழங்கள் என்ன செய்யும், கீழே விழும். அப்படி விழுகிற சமயத்துல ஃபகுலி வஷ்ரபி, அதுல இருந்து நீங்க எடுத்து சாப்பிடுங்க. உங்க காலுக்கு கீழே ஓடக்கூடிய அந்த தண்ணி இருக்கா இல்லையா, அந்த தண்ணியை எடுத்து என்ன செய்யுங்க, குடிங்க. வகர்ரி ஐனா, அதன் மூலமாக உங்களுக்கு வந்து பிரசவ வலி குறையும், நீங்க வந்து கண் குளிர்ச்சி பெறுவீங்க. அப்படிங்கறத யார் மூலமா அல்லாஹ் சொல்றான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமா என்ன செய்றான், அல்லாஹ் சொல்றான். இப்ப குர்ஆன் வந்து அல்லாஹ்வுடைய வேதம் தான் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த வசனத்துல என்ன செய்தி இருக்குன்னு சொல்லி நாம என்ன செய்றோம், யோசிச்சு பார்க்கிறோம். இதுல என்ன செய்தி இருக்குது, அல்லாஹ் வந்து ஒரு செய்தியை சொல்றான், இதுல என்ன விஞ்ஞான பூர்வமான ஒரு செய்தி இருக்குது அப்படிங்கிற அமைப்புல நாம என்ன செய்றோம், நினைச்சு பார்க்கிறோம். ஆனா கொஞ்சம் நாம சிந்திச்சு பார்க்கிற சமயத்துல இந்த விஷயத்துல வந்து இன்றைக்கு 20வது நூற்றாண்டுல இருக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானத்தையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மருத்துவ முறை அல்லாஹ் என்ன செய்றான், சொல்லி காட்டுறான். என்ன சொல்லி காட்டுறான்னு சொன்னா, இப்ப இந்த வசனத்துல அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்து அல்லாஹ் என்ன செய்றானா, 3 கட்டளைகளை கொடுக்கிறான். முதல் கட்டளை என்னன்னு சொன்னா, அந்த பேரித்த மரத்தினுடைய அந்த கொப்பை பிடிச்சு என்ன செய்யுங்க, நீங்க உழுக்குங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்ன செய்யறான், அல்லாஹ் சொல்றான். இரண்டாவதாக அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த தண்ணி என்ன செய்யுங்க, எடுத்து நீங்க சாப்பிடுங்க. அந்த மரத்தை பிடிச்சு நீங்க கீழே உழுக்குற சமயத்துல பேரித்தம்பழம் உழுவுமா இல்லையா, அந்த பேரித்தம்பழத்தை எடுத்து என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. அப்ப 3 கட்டளைகள் அல்லாஹ் என்ன செய்றான், கொடுக்கிறான். இப்ப இந்த 3 கட்டளைகள் ஏன் கொடுக்கப்பட்டது அப்படிங்கறது விஷயத்தை நாம என்ன செய்யணும், கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்த தாய்மார்கள்லாம் இருக்கிறீங்க, பிரசவ நேரத்தினுல அந்த கடைசி கட்டமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிற அமைப்புல வந்து உயர் ரத்த அழுத்தம் அப்படி அவங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிற செய்தி எல்லாருக்கும் தெரியும். அப்படி ஏற்படுற சமயத்துல அந்த வலியால துடித்து கொண்டிருக்கிற சமயத்துல அவங்க வந்து எதையாவது ஒன்றை பிடிக்க வேண்டும். எதையாவது ஒன்றை என்ன செய்யணும், நீங்க நல்லா பாருங்க, அந்த தலையணையே வேகமா பிடிப்பாங்க, அல்லது தான் படுத்திருக்கக்கூடிய அந்த கட்டிலுடைய அந்த கம்பி என்ன செய்வாங்க, இறுக்கலாக பிடிப்பாங்க. அப்படி பிடிக்கிற சமயத்துல அவங்களுக்கு அதுல என்ன செய்யும், ஒரு வேதனை குறையும் அப்படிங்கிற ஒரு செய்தி அல்லாஹ் என்ன செய்றான், இதுல சொல்லி காட்டுறான். குறிப்பாக நம்முடைய கணவன்மார்கள் வந்து பிரசவ நேரத்துல கூட இருக்கணும் அப்படிங்கிற அமைப்புல வந்து அவங்க ஆசைப்படுவாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் என்ன செய்றாங்க, இன்னைக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப அல்லாஹ் வந்து அந்த பேரித்த மரத்தினுடைய அந்த அடிப்பாகத்தை பிடிச்சு நன்றாக உழுக்குங்கள் சொன்னா, அப்படி பிடிக்கிற சமயத்துல வந்து இந்த பிரசவ வலி என்ன செய்யும், கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறதுக்கான எல்லாம் நினைஞ்சிருக்கிறான், சொல்லி இருக்கிறான். இரண்டாவதாக உள்ள விஷயம் என்னன்னு சொன்னா, தண்ணி சாப்பிட சொல்றான். தண்ணி எதுக்காக வேண்டி எல்லாம் சாப்பிட சொல்கிறான்னு சொன்னால், சாதாரணமாக ஒரு பெண்ணு வந்து கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய நேரத்துல 8வது மாசத்துல அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரத்தம் இருக்கா இல்லையா, அந்த ரத்தம் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய அந்த இதை விட 2 மடங்கு அதிகமாக ஆகும் அப்படின்னு இன்னைக்கு மருத்துவர்கள் சொல்றாங்க. 2 மடங்கு என்ன செய்வாங்க, அதிகப்படியாகும். அதாவது கொஞ்சம் ரத்தம் இருக்கக்கூடிய ஆளுங்க அந்த 8வது மாசத்துல அந்த குழந்தைய வந்து பிரசவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்துல வந்து 2 மடங்கு அதிகமாகும். எத்தனை மடங்கு அதிகமாகும், 2 மடங்கு அதிகமாகும். அப்படி அதிகமாகக்கூடிய நேரத்துல நார்மலாக அந்த ரத்தம் இருக்கும் என்று சொன்னால் அது திரவ நிலையில இருக்கும், அதாவது தண்ணி மாதிரி இருக்கும். ஆனா இப்போ வந்து இன்னொரு மடங்கு கூடுதா இல்லையா, அப்படி கூடுற சமயத்துல அந்த திரவ நிலையிலிருந்து என்ன நிலைக்கு ஆகுது, திட நிலைக்கு வந்துடுது. அப்படி திட நிலையில அது இருக்கும் என்று சொன்னால் அந்த தாய்க்கு, பிரசவம் பண்ணக்கூடிய அந்த தாய்க்கு வந்து அது சிரமம் அப்படிங்கிற அமைப்புல சொல்லிட்டு
அந்த திரவ நிலையில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியை வந்து திடநிலையில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து திரவ நிலைக்கு மாற்றுறதா இருந்தது சொன்னால் மருத்துவர்கள் என்ன சொல்கிறார்கள் சொன்னால் அதிக